திருச்சிற்றம்பலம். கே. சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். திருச்சியில் சிவத்திரு அரவிந்தாய் அவர்கள் இல்லத்தில் தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதமும் வரும் முதல் தேதியன்று திருவாசகம் முற்றுவதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திருவாசகம் முற்றுவதல் என்றால் என்ன? ஓதுதல் என்பதற்கு படித்தல், சொல்லுதல், கற்பித்தல், இரகசியமாக போதித்தல், ஜபம் செய்தல், மந்திரம் உச்சரித்தல், பாடுதல், தோடம் நீங்குவதற்காக அன்னம் முதலியவற்றிலே மந்திரஞ்சொல்லி உருவேற்றுதல் என்று பொருள். திருவாசகம் என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆகும். இதனை இயற்றியவர் மாணிக்கவாசகர். 12 சைவ சமய திருமுறைகளில் திருவாசகம் 8ஆம் திருமுறையாக உள்ளது. திருவாசகம் படித்தால் என்ன கிடைக்கும்? அடுத்த பிறவியிலும் நன்மை கிடைக்கும். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று கூறப்படும் நிலையில் இந்த நூலை படிப்பவர்கள் இந்த ஜென்மத்தில் மட்டுமன்றி அடுத்த பிறவியிலையும் பலனை பெறுவார்கள் என்று ஆன்மீகவாதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நூலில் உள்ள சில பாடல்கள் மாணவர்களுக்கு பாட நூலாகவும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. படிக்க படிக்க மனதை உருக வைக்கும் அளவுக்கு அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் இறைவனே நேரில் வந்து நமக்கு இந்த பாடலை பாட சொல்லிக் கொடுப்பது போன்று இருக்கும் என்றும் இந்த புத்தகத்தை படித்தவர்கள் கூறுவதுண்டு. எனவே தினந்தோறும் காலை மாலை என இரு வேளைகளிலும் திருவாசகம் நூலை படித்து இந்த பிறவியில் மட்டுமின்றி அடுத்த பிறவியிலையும் பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். செய்வது ஒன்றும் அறியேனே, அரிய பரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே, செய்வது ஒன்றும் அறியேனே. திருச்சிற்றம்பலம். கே. சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.